எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன்முத்ராம். திருநெல்வேலி மாவட்டம் சாரோட ஊர் தான் எனக்கு, வடக்கு விஜயநாராயணம். 2021 காலேஜ் முடிச்சுட்டு இதே மாதிரி பிபிஎல் மகாலில் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். அந்த செலக்ட் ஆன 100 பேரில் நானும் ஒருத்தன். அப்படி தான் வெற்றிக்குள்ள என்னோட பயணம் தொடங்குச்சு. வெற்றியில் அந்த டைம் குரூப் 2 கிளினிக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தனால அதுக்காக கிளாஸ் எடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் கிளாஸ் எல்லாமே நல்லா அட்டன் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஃப்ரீயாக அட்டன் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜங்ஷனில் ஸ்கூலில் தான் வச்சு ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து சென்னையில் கிளாஸ் எப்படி நடக்குமோ அதை ஆன்லைன்லேயே எங்களுக்கு வீடியோ மூலயமா போட்டு ப்ரொஜெக்டர் மூலயமா யூஸ் பண்ணி எங்களுக்கு காமிச்சாங்க. அந்த ஃபவுண்டேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வருஷமே நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. அதுக்கடுத்து எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணேன். எஸ்ஏ எக்ஸாம் ஃபிசிக்கல் அந்த ஃபஸ்ட் டைம் என்னால் கிளியர் பண்ண முடியல. அடுத்து திரும்பியும் இங்கே வெற்றி சார்ட்டை கேட்டேன். சார்ட் ஒரு வாட்டி வரும்போதும் வாப்பா தம்பி என்னையா என்னாச்சு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்பாங்க. சார் எஸ்ஐ போனால் கிடைக்கல. சரி வா அப்போ நம்மகிட்ட இன்னொரு வாட்டி படி அப்படின்னாங்க. திரும்பி அங்கே குரூப் 2 மெயின்ஸ் எனக்கு ஃப்ரீயாக, ஏன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆச்சு. அதனால் குரூப் 2 மெயின்ஸுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் எனக்கு அட்டன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு ரொம்ப நன்றி சார் அந்த டைம். அதன் மூலயமா அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்துச்சு. அசிஸ்டன்ட் 63,000 ரேங்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த வெற்றியோட நோட்ஸ் மெயின்ஸ் படித்தது எல்லாமே எனக்கு கன்சால்டேட் பண்ணி படித்ததுனால அந்த 63,000 ரேங்க் எடுக்க முடிஞ்சுது. ஆனாலும் 54 சீட்ஸ் தான் இருந்தனால அசிஸ்டன்ட் என்னால் எடுக்க முடியல என்னால் அந்த டைம். அது அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிஞ்சது. திரும்பியும் பார்த்தா திரும்ப டிஎன்பிசியில் எக்ஸாம் வந்துச்சு. சரி டிஎன்பிசி அப்போது செந்தில் சார்ட்ட போவேன். சார் டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் உடனே அவாப்பா நீ நம்ம ஃப்ரீ பேட்சில் நம்ம எப்போ போனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு செந்தில் சார் ரொம்ப தயாராக இருப்பாங்க. ஃப்ரீ பேட்ச் நான் 2-3 வருஷம் கழிச்சு போகிறேன். அப்போ நீ ஞாபகம் வச்சிருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். யாரையும் மறக்க மாட்டாங்க. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த நேரம் எப்போவும் தயாராக இருப்பாங்க நம்ம செந்தில் சார். அப்பவும் போனால் டிஎன்பிசி இந்த மாதிரி சார் குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சாந்திக்கலாமா சார் சார் இந்த சார் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 6 மாதம் இருக்குது குரூப் 4 வரதுக்கு. போய் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஜனவரியில் வருது. பார்த்தேன் ஃபிசிக்கல் எல்லாம் முடிஞ்சது. ஃபிசிக்கல்னால எல்லாத்துலையும் 2 சார் எடுக்க முடியல. ஏன்னா படிப்போம், டிஎன்பிசி படிப்பேன், எஸ்ஐ வந்துச்சா அந்த எஸ்ஐ போவேன். எஸ்ஐ பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா சரி ஒரு 2 மாதம் ஓடுவோம். ஃபுல்லாக ஓடுறது, நல்ல வெயிட்டெல்லாம் குறைச்சி நல்லா எல்லாம் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த அப் டு த லிமிட் நம்மளால் ரீச் பண்ணவே முடியல. ஏன்னு தெரியல. அது சரி லக் ஃபேக்டரும் இருக்கணும் நம்மளுக்கு. இல்லை ஒரு நல்ல இதோட நல்ல போஸ்ட் வரணும். வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி விடு பரவாயில்ல ஓட முடியலையா ரைட்டு அடுத்த போய் வேறு ஏதாவது நல்ல போஸ்ட் வரும், நீ அதெல்லாம் பற்றி எவ்வளோப்படாத, நான் படிக்க வைக்க நீ படிச்சுட்டே இரு, வேலைக்கெல்லாம் அப்புறம் பார்த்தலாம். ஏன்னா 25 வயசு ஆச்சு. படிச்சுட்டே வீட்டில் எல்லாரும் வெளில கடைக்கு போனால் கேட்பாங்க என்ன வேலைக்கு போயிட்டுருக்கான்னு கேட்பாங்க. இல்லை படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டே இருக்கியா 3 வருஷம் ஆச்சே அப்படின்பாங்க. ஆமாம் சார் படிச்சுட்டே இருக்கேன், ஏதாவது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போது ஸ்டேட் 7th எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப முக்கியமான காரணம். அப்பா இந்த என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பா, என்னோட அம்மா, தாத்தா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 2021 நான் தனியாக வந்தேன். 100 பேர் எடுக்காங்கன்னு பேப்பரில் தாத்தா தான் சொன்னாங்க. நம்ம ஒரு இன்ஸ்டியூட்பா 100 பேர் எடுக்காங்களா, பாஸ் பண்ணி பாரு, ஏதாவது எழுதி பாருனாங்க. அப்படியும் போது அந்த பிபிஎல் மகாலுக்கு வந்தேன் 2021. அதுவும் அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். ஆல்ரெடி சொன்னேன். அதில் உட்காந்து மதியம் எக்ஸாம் எழுதினேன். ஒரு வாரத்தை ரிசல்ட் போட்டு ஜாயின் பண்ண வச்சாங்க. எங்களுக்குன்னு தனியாக அப்போ பில்டிங் எதுவும் இல்லாதனால ஜங்ஷனில் ஒரு ஸ்கூல் வாடகைக்கு எடுத்து எங்களுக்கு ரொம்ப மெனக்கிட்டு சார் பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்ப நன்றி சார் அதுக்காக. இப்போது 2024 குரூப் 4 பாஸ் பண்ணேன். ஸ்டேட் 7th ரேங்கு. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எடுத்திருக்கேன். அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி தான் அந்த டைம். குரூப் 2 மெயின்ஸ் 2 எல்லாமே கொடுத்துருந்தேன். இப்போ முந்தின நாள் கவுன்சிலிங், எனக்கு அடுத்த நாள் கவுன்சிலிங்னா முந்தின நாளோட சீட்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. குரூப் 2 கிடச்சிது. இதே கேட்டர் இருந்தனால சரி வேண்டாம், நம்மளுக்கு இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங் தான். இந்த ட்ரைனிங் பீரியட் யூஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது இன்னும் நல்லா படிக்கலான்ட்டு இப்போ குரூப் 1 மெயின்ஸ் அட்டெம்ப்டும் கொடுத்துருக்கேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் 2025 கொடுத்துருக்கேன். நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். வேறு இது இந்த மாதிரி வெற்றிக்கு என்னோட வெற்றி காரணம் இந்த வெற்றி தான். ரொம்ப நன்றி சார். Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.